நம்ம ஆஃபீஸஸ் ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிசி எசென்ஷியல்னு ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ அதில் நம்ம ஜியாகிரபி டாபிக் பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் நம்ம போன தடவை வந்துட்டு ஹியூமிடிட்டி கெப்பாசிட்டி எல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளவுட் ஃபார்மேஷன் பார்த்தோம். இப்போ அதை பேஸ் பண்ணி ஒரு கரண்ட் அஃபேர் டாபிக் பார்க்க போகிறோம். சரி, கரண்ட் அஃபேர் டாபிக்னா என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆசிட் ரெயின். இந்த ஆசிட் ரெயின்னா என்ன, இது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம போன கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா ஹைக்ரோஸ்கோபிக் நியூக்ளியன்னு ஒரு கதையை படித்தோம். சரியா, கண்டென்சேஷன் நியூக்ளியன்னு சொன்னோம். வெளியே வர டிராப்ஸ் வந்துட்டு இதை சுற்றி தான் வந்து கண்டென்ஸ் ஆகி நிற்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஓகே, இந்த ஹைக்ரோஸ்கோபிக் நியூக்ளியை எது இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்தோம். போலன்ஸு அண்ட் தென் வந்துட்டு சின்ன சின்ன டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இதுதான் இருக்கும்ட்டு. இப்போ இந்த டஸ்ட்டு, இந்த போலன்ஸு இல்லை இந்த சின்ன சின்ன சால்ட் மாலிக்யூல்ஸ் இருக்கிற இடத்த வேற ஒருத்தர் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. அவங்க தான் யாருன்னா நைட்ரஜன் டை ஆக்சைடும் சல்ஃபர் டை ஆக்சைடும், NO2 அண்ட் SO2. சரியா, இது ரெண்டும் பொல்யூஷன்ஸ். ஓகே, இந்த பொல்யூஷன் எங்கேருந்து வரும் அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வர்ற எமிட் ஆகிற புகையிலேருந்து இது வரும். ஓகே, இது வந்துட்டு ஹைக்ரோஸ்கோபிக் நியூக்ளியா ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அந்நேரம் என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். ஓகே, ஸோ அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் தான் இங்கே இருக்கு பாருங்க. ஓகே, ஸோ இந்த நைட்ரஜன் டை ஆக்சைடும் சல்ஃபர் டை ஆக்சைடும் வாட்டரோட சேர்ந்து ரியாக்ட் ஆகி சல்ஃபியூரிக் ஆசிடாகவும் நைட்ரிக் ஆசிடாகவும் மாறும். ஓகே, ஸோ அதுதான் ஆசிட் ரெயின். சரி சார், அப்போ இண்டஸ்ட்ரி இருக்கிற இடத்துல தானே வந்துட்டு ஆசிட் ரெயின் நடக்கும், எங்கள் ஊர்லாம் நடக்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு நார்மலாக போகிற வண்டி இருக்குது தெரியுமா, 2 வீலர்ஸு 4 வீலர்ஸு, அதுலேருந்து வர்ற புகையிலையும் வந்துட்டு இந்த நைட்ரிக் ஆசிடு அண்ட் நைட்ரஜன் டை ஆக்சைடு அண்ட் சல்ஃபர் டை ஆக்சைடு இருக்க தான் செய்யும். ஸோ அதனால எமிட் ஆகிற புகைனால அதனால வர்ற ரெயின்ஃபால்லையும் வந்துட்டு கண்டிப்பாக ஆசிட் ரெயின் இருக்க தான் செய்யும். சரியா, ஸோ மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஆசிட் ரெயின் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்ட்டு. நைட்ரஜன் டை ஆக்சைடு அண்ட் சல்ஃபர் டை ஆக்சைடு ரெண்டும் வாட்டரோட சேர்ந்து ரியாக்ட் ஆகி ஒரு கிளவுடை ஃபார்ம் பண்ணுது. அந்த கிளவுட்ல இருந்து விழுகிற மழை வந்துட்டு என்னதான் இருக்குது அப்படின்னா சல்ஃபியூரிக் ஆசிடாவும் நைட்ரிக் ஆசிடாவும் இருக்கு. ஸோ இதுதான் ஆசிட் ரெயின். சரி, இதுல என்ன சார் கரண்ட் அஃபேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா மார்பிள் கேன்சர். ஓகே, இங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? The slow decay of the Taj Mahal. The Taj Mahal can India save this corroding beauty? Next வந்துட்டு so heritage expert says no to illuminations of Taj Mahal. ஸோ இந்த மாதிரி நிறைய நியூஸ் வந்துச்சு. எதனால அப்படின்னா தாஜ்மஹாலோட பொலிவு வந்துட்டு போய்கிட்டு இருக்கு. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேங்கிற மாதிரி நல்ல பளீர்னு இருந்த தாஜ்மஹால் வந்துட்டு இப்போ எல்லோயிஷா மாறிடுச்சு. சரி, இது எப்படி நடந்துச்சு அப்படின்னா இதுக்கு காரணம் என்னன்னா இந்த ஆசிட் ரெயின் தான். இந்த தாஜ்மஹாலை சுற்றி இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ், மெயினான இண்டஸ்ட்ரி எதுனா மதுரா ஆயில் ரிஃபைனரி, இதுலேருந்து எமிட் ஆகிற புகையில வந்துட்டு நைட்ரஜன் டை ஆக்சைடும் சல்ஃபர் டை ஆக்சைடும் இருந்திருக்கு. அது வந்து வாட்டரோட ரியாக்ட் ஆனப்போ வந்துட்டு சல்ஃபியூரிக் ஆசிடாகவும் நைட்ரிக் ஆசிடாகவும் மாறி இருக்கு. அது இந்த தாஜ்மஹால் மேலே மலையை கொட்டுறப்ப என்ன இருக்குதுன்னா கால்சியம் கார்பனேட் கூட ரியாக்ட் ஆகுது. ஓகே, CaCO3 கூட ரியாக்ட் ஆகிறப்ப என்னன்னா இதோட பொலிவை இழக்க வைக்குது. ஓகே, அதனால தான் நல்லா யோசிச்சு பாருங்க, ஒன் ஆஃப் த 7 ஒண்டர்ஸ்ல ஒன் ஆஃப் த ஒண்டர், அதுவும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கிற ஒன்லி ஒண்டர். ஓகே, அது போக வந்துட்டு லவ்வுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்ற இதுதான். இது வந்துட்டு இப்போ எரோட் ஆகிட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் வந்துட்டு என்னது, இது வந்து யுனெஸ்கோவோட ஹெரிட்டேஜ் சைட்டும் கூட. இப்படி இருக்கிற ஒன்று இப்போ எரோட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ அதனால தான் இதை வந்து மார்பிள் கேன்சர்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ கொஷின் இதுலேருந்து மேக்ஸிமம் கண்டிப்பாக வரலாம். மார்பிள் கேன்சர் எப்படி வருது? ஓகே, 4 ஆப்ஷனில் வந்துட்டு ஆசிட் ரெயின் கொடுத்தாங்கன்னா ஆசிட் ரெயின் தான் ஆன்சர். ஓகே, மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ இதில் மெயினான விஷயம் என்னென்னா ஆசிட் ரெயின் அண்ட் தென் மார்பிள் கேன்சர். ஓகே, சரி, நெக்ஸ்ட் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா இதோட கண்டினியூட்டியாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். ஓகேயா, தேங்க்யூ.